Hello students, welcome to my channel. So 11th standard mathematics கான very important 5 mark questions தான் பார்க்க போறோம். So எல்லா சாப்டர்ல உள்ள both example and exercise பயிற்சி மற்றும் எடுத்துக்காட்டு கணக்குல நீங்க என்னென்ன படிக்கணும்னு அடிச்சு சொல்றேன். இருக்கிற டயத்தை கரெக்டா பயன்படுத்தி இப்போ நான் சொல்ற 5 மார்க்கை படிச்சிட்டீங்கன்னா 5 மார்க் 35 மார்க் சொலையா 5 மார்க்ல எடுக்கலாம். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. இது வரைக்கும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டது இந்த வருஷம் எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பெரும்பான்மையான ஆசிரியர்களால சொல்லப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதனால சாப்டர் வைஸா தான் சொல்ல போறேன். இந்த 5 மார்க்லாம் தயவு செஞ்சு படிங்க. உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் நேரத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதை அந்த தப்பை பண்ணாதீங்க. அதனாலதான் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி படிங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 1ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 1.11 1.12 1.17 1.20 1.21 1.23 1.24 1.29 1.30 இந்த 5 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுறீங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் முடிஞ்சது அப்படின்னா அந்த பிடிஎஃப் லிங்க் நான் கொடுக்குறேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா 5 மார்க் வரும், எந்த சாப்டர்ல இருந்து 5 மார்க் வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் சொல்லுவேன். அதனால மறக்காம வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டவுட் வரலாம், இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்களே அப்படின்னு. நானே சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டேன், மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், மொத்தம் 12 சாப்டர்ல வெறும் 7 இம்பார்ட்டன்ட் சாப்டர் எடுத்து அந்த 7 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல இருந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் வெறும் 10 கொஸ்டின் மட்டும் சொன்னேன். அதை மட்டும் படிங்க. அது எதுக்குன்னு நான் அப்பவும் சொல்லியிருப்பேன். எப்பவும் போல நார்மலா கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நீங்க ஒரு 6ல இருந்து 7 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அந்த வீடியோல நான் சொன்னதை படிச்சீங்கன்னா. இல்ல கொஞ்சம் கஷ்டமாவோ இல்ல டிஃப்ரெண்டா கேட்டாங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 5 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ அப்படி கிடையாது. இந்த வீடியோ நீங்க எவ்வளவு கொஸ்டின் எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைச்சு கேட்டாலும் இந்த கொஸ்டினை படிச்சீங்க அப்படின்னா 7 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. அது கன்ஃபார்ம். அதனால இந்த கொஸ்டினை நல்லா படிங்க. சாப்டர் 1ல எக்ஸசைஸ் அப்படின்னா பயிற்சி, எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்காட்டு தெரியும் நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 1.1ல 10th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல 2 3 5 7 9, எக்ஸசைஸ் 1.3ல 7 8 10 12 16 17 19 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல 5 6 7 8 இதெல்லாம் நல்லா பாருங்க. அண்ட் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.15 2.19 2.24 2.26 2.27 2.30 2.36 இதெல்லாம் பாருங்க. இதே எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 2.3ல 6 and 9, எக்ஸசைஸ் 2.6ல 2 and 3 1 2 3, 2.8ல 1 2 3, 2.9ல 7 8 9 10 11 12, 2.10ல 3 4 5 6 7, 2.11ல 7th கொஸ்டின், 2.12ல 5 7 10 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 3 எக்ஸாம்பிளை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த சாப்டர் 3ல கொஞ்சம் சம்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3.12 ஏன்னா இது நான் நீங்க ஒரு 5 5 மார்க் அட்டன் பண்றதுக்கோ இல்ல 4 5 மார்க் அட்டன் பண்றதுக்கோ கிடையாது. கண்டிப்பா 7 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணியே ஆகணும். அந்த 7 5 மார்க் அட்டன் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா படிச்சிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்றேன். நல்லா நோட் பண்ணி இப்பல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின் அதனாலதான் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட், அதுக்குன்னு ரொம்ப அதிகமா இல்லை, ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பட் லாஸ்டா போட்ட வீடியோ கூட கொஞ்சம் அதிகமா சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் தி ரீசன் இந்த வருஷம் கொஸ்டின் டஃபா வரும் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் சொல்றாங்க. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால தான் அப்படி டஃபா கேட்டானா எந்த கொஸ்டின் கேட்பாங்க அதையும் நான் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 3.12 3.13 3.15 3.19 3.30 3.39 3.40 3.41 3.47 3.51 3.54 3.55 3.56 3.63 3.69 3.71 இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸை பொறுத்தவரை 3.1ல 5 7 8 9 10 11 12, 3.4ல 16 19 25, 3.5ல 4 9 10 11, 3.6ல 4, 3.7ல 1 2 3 4, 3.8ல 3rd கொஸ்டின் ஃபுல்லாவே பாருங்க. 3.9ல 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. அதுல 7thல 3rd சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் முடிஞ்சா 7thல உள்ள எல்லாத்தையுமே நல்லா பாருங்க. அண்ட் 9th கொஸ்டின் 3.10ல 7 9 11 14 15 16 பாருங்க.
சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் 4.13 4.35 சாரி 4.13 4.34 4.35 4.42 4.56 4.58 4.63ல இருந்து 70 வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பாருங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4.63 4.64 4.65 4.66 4.67 4.17 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸை பொறுத்தளவில் 4.2ல 8 14 15 16 17 4.3ல 17 18 19 20 21 24 4.4ல 1 2 5 7 8 10 13 14 15 இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டுனா லைக் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க, எந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, அதெல்லாம் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா யூடியூப்ல போய் 11th மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரில் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2024 சர்ச் பண்ணுங்கள். இல்லை 11th மேக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2024 கல்வி மீன் சர்ச் பண்ணுங்கள். மாடல் கொஸ்டின் பேப்பர் வரும், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். 20 நிமிஷம் வீடியோ. ஸோ அதில் நான் ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். லாஸ்ட் இயர் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பாருங்க. சாப்டர் 5 பொறுத்தளவில் எக்ஸாம்பிள்ஸ் 5.7 5.9 5.10 5.11 5.17 5.20 5.23 5.24 5.25 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸை பொறுத்தளவு 5.1ல செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாகவே பாருங்க. அதில் செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் 7th 8th 9th 14th 15th 16th இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 5.2ல 4 7 8 9 10 பாருங்க. எக்ஸசைஸ் 5.3ல 2 6 8 9 10 11 12 பாருங்க. எக்ஸசைஸ் 5.4ல 2 3 4 6 6ல 3rd and 4th வெரி இம்பார்ட்டன்ட். 8th 9th அப்புறம் 10th கொஸ்டின் இதெல்லாம் நல்லா பாருங்க. சாப்டர் 6 6.6 எக்ஸாம்பிள் 6.6 6.10 6.12 6.13 6.15 6.18 6.19 6.20 6.21 6.30 6.36 எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால வந்து படிச்சிடலாம். 6.35 36 38 39 40 41 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸை பொறுத்தவரை கம்மியான சம்ஸ் தான். அதில் அந்த 6.4 மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதில் இருந்து இந்த தடவை இதுல இருந்தால் மேக்ஸிமம் வருங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 6.1ல 9 13 15 6.2ல 5 6 11 12 13 15 6.3ல 11 18 19 20 6.4ல 2 5 7 8 9 10 14 15 16 18 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 7 ரொம்பவே ஒரு ஈஸியஸ்ட் சாப்டர். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர். எக்ஸாம்பிள் 7.23 24 25 29 30 31 எக்ஸசைஸ் 7.1ல 9 13 14 18 7.2ல 2 3 4 8 11 12 14 7.3ல 1 2 4 5 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் வரும், என்ன சார் நீங்கள் வந்து 5 மார்க் மட்டுமே போடுறீங்க, இது வரைக்கும் 3 வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிருக்கீங்க, ஆனால் 3 வீடியோலுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன 2 மார்க் 3 மார்க் சொல்லலைன்னு. ஸோ அதை நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் ஒரு வீடியோ போட்டதில் 3 மார்க்கும் கேட்பாங்க ஒரு சிலது. ஆனால் நான் 2 மார்க் 3 மார்க்குக்கு தனியாக நான் ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ போடலை. பிகாஸ் ஆஃப் தி ரீசன் வந்து நம்ம 5 மார்க்ல ஏன்னா இருக்கிற கஷ்டமானதும் அதிக மார்க் வரக்கூடியதும் அந்த பாட்டு தான். 35 மார்க் முழுசா வாங்கலாம். அண்ட் 1 வேர்டில் 20ல 15 எடுத்துட்டாலுமே நமக்கு வந்து 50+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் 1 வேர்டு ப்ளஸ் நீங்கள் 5 மார்க் படிக்கிறது மட்டுமாமல் உங்களால் வந்து 100க்கு 50 60+ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓவரால் சேர்த்து 100க்கு. அதனால தான் நான் வந்து 5 மார்க்குக்கு நீங்கள் ஒன்ஸ் இப்போ 5 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா 3 மார்க் 2 மார்க்லாம் ஒரு 2-3 ஸ்டெப் வர மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் பார்த்தாவே படிச்சிட முடியும். ஸோ அதனால் நான் 5 மார்க்கு கொஞ்சம் இப்போயே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் படிச்சிடலாம். ஸோ நான் தான் 2 மார்க் 3 மார்க் தனியாக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஓவரால் புக்கை எடுத்து வச்சு புக்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா பாருங்கள். ஸோ இப்போதைக்கு 5 மார்க்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. அண்ட் சைட் வைடாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒவ்வொரு சாப்டர் மட்டும் ஒவ்வொரு சாப்டரோட 1 வேர்ட்ஸை மட்டும் படிங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் 1 வேர்டு வரும். ஆனால் டெய்லி ஒரு சாப்டர் அதை வந்து இப்போலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சாப்டர் 8ல எக்ஸாம்பிள் 8.9 8.10 8.19 8.23 8.26 பேசி வாய வலிக்குது. எக்ஸசைஸ் 8.1ல 5 6 12 8.2ல 4 7 10 12 17 8.3ல 10 14 8.4ல 4 6 7 8 9 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் நினைக்காதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் மறந்துடுங்க லைக் பண்ணது. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, 50,000 60,000 பீப்புள்ஸ் பார்க்குறாங்க. பட் லைக் 1K ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ கஷ்டமாக இருக்குது. ஸோ லைக் பண்ணிடுங்க. சாப்டர் 9ல எக்ஸாம்பிள் 9.6 9.7 9.26 9.28 9.31 9.33 9.34 9.35 9.36 9.37
எக்ஸசைஸ் 9.1ல 16 17, 9.2ல 8 10 11 15, 9.4ல 4 16 18 22 23 24 26, 9.5ல 7 9 10. அதில் 9ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 10ல எக்ஸாம்பிள் 10.29, 10.30, 10.34, 10.36, எக்ஸசைஸ் 10.1ல 3 and 6, அதில் தேர்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 10.3ல 20 30, 10.4ல 12 20 21 22 23 24 25 26 27 28. சாப்டர் 11 எக்ஸாம்பிள் 11.32, 11.34, 11.40 இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸை பொறுத்தல 11.4ல 4 5, 11.7ல 3 19, 11.1ல பார்த்தீங்க அப்படின்னா 2 3 அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. 11.1ல 11.12ல 2 3, 11.11ல 1 2 பார்த்துக்கோங்க. சப்டிவிஷன் கொடுத்துருப்பேன், பட் சப்டிவிஷனை தாண்டி அது ஃபுல்லாகவே படிச்சுங்க. சாப்டர் 12 எக்ஸாம்பிள் 12.4, 12.15, 12.21, 12.22, 12.23, 12.26, 12.27, 12.28, 12.29. எக்ஸசைஸ் 12.2ல 5, 12.3ல 6 7 8 10 11 12, 12.4ல 1 2 3 4 5 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் எது கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தவரை 2 மார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து தான் கேட்குறாங்க. dy/dx கண்டுபிடிக்கிறது, இல்லை y' அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டினா இன்டெகிரேஷன் அந்த மாதிரி இது கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தான் கேட்குறாங்க. 3 மார்க் பொறுத்தவரை டிஃப்ரென்ஷியேஷனும் கேட்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து என் என்சிஆர் மெத்தட் இருக்குல்ல, ஒன்று என்னோட வேல்யூ கேட்குற மாதிரி, இல்லை ஆரோட வேல்யூ கேட்குற மாதிரி, இல்லை ஆரோட வேல்யூ, இல்லை என்சிஆரோட என் அண்ட் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு வேல்யூ கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்சிஆர் மெத்தட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இதுதான். அண்ட் இதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறப்ப பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னமாக்குதல், அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த எஃப்எஃப்எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வேல்யூஸ் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு அந்த சார்பு கொடுத்துட்டு வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறது, அது வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் வந்து அந்த லாகிரதம் வச்சு வரும் ஒரு சில கொஸ்டின்ஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தவரை வந்து அந்த tan 45 டிகிரி ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 மார்க் 3 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. அது அடுத்தது அப்படியே பார்த்தோம்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 7th சாப்டர்லேருந்து அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், அது வந்து பார்த்துங்க. அப்புறம் அந்த நேப்பியர்ஸ் ஃபார்முலா அதில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ அண்ட் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.